ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு பானுசமி கிச்சன். நாம் இன்னைக்கு திருவாதிரக்களி எப்படி செய்யலாம் தாங்க பார்க்க போகிறோம். குக்கரில் வேக வைக்காமல் ஈஸியாக இதை நீங்கள் செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. வாங்க இதை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஒரு கடாயை எடுத்துக்கோங்க. இதில் 1 கப் அளவுக்கு பச்சரிசி சேர்த்துக்கோங்க. நார்மல் சாப்பாட்டு அரிசி தாங்க சேர்த்துருக்கேன். அடுப்பு தீயை ஹை ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா செவக்க வறுத்துக்கணுங்க. அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இது நல்லா ஃபுல்லாக செவந்து வரணும். பொரி உருண்டைக்கு நம்ம எப்படி வறுப்போமோ அந்த அளவுக்கு வறுத்துக்கணுங்க. நீங்கள் எந்த கப்பில் அரிசி அளந்தீங்களோ அதே கப்பு தான் கடைசி வரைக்கும் யூஸ் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா அரிசி நல்லா வறுத்தாச்சு பாருங்கள். இந்த கலரில் தாங்க இருக்கணும். இப்போ அடுப்பை அணைச்சிருங்க. இதை ஒரு தட்டுக்கு மாற்றிட்டு கம்ப்ளீட்டாக இதை ஆற விட்டுருங்க. இது ஆறட்டும். அடுத்து நம்ம கடாயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா வறுத்துக்கோங்க. அது வறுக்க நல்ல வாசனையும் வருங்க. நல்லா இதை செவக்க வறுத்துக்கோங்க. 1 கப்பு அரிசிக்கு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வறுத்தாச்சு. இதையும் ஒரு தட்டுக்கு மாற்றிக்கோங்க. ஆறட்டும். ஆறின பிறகு இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. பாருங்கள் நல்லா ஆறிடுச்சு. இதில் 2 ஏலக்காயை சேர்த்து நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பாருங்கள் ரவை எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு தான் இருக்கணும். ரொம்ப மையாக அரைச்சிடாதீங்க. அப்புறம் களி நல்லா இருக்காது சாப்பிடும் போது. இந்த அளவுக்கு கொரப்பாக தாங்க இருக்கணும். இதை ஒரு பக்கமாக வச்சுருங்க. அடுத்த கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இது கூட கொஞ்சமாக முந்திரி பருப்பை சேர்த்துட்டு இந்த முந்திரி பருப்பை நல்லா செவக்க வறுத்துக்கோங்க. இது கூட நீங்கள் பாதாம் அப்புறம் உலர் திராட்சை இதெல்லாம் கூட சேர்க்கலாங்க. நான் இங்கே வெறும்னே முந்திரி பருப்பு தான் சேர்த்துருக்கேன். பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வறுத்ததுக்கப்புறம் நம்ம வெறும் அந்த முந்திரி பருப்பை மட்டும் தட்டுக்கு மாற்றிக்கோங்க. அதில் நெய் இருக்குது, அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம 1 கப்பு அரிசிக்கு 6 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம குக்கரில் வேக வைக்க போகிறதில்ல. இது கூடவே 2 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கீங்க. நீங்கள் நாட்டு சர்க்கரைக்கு பதில் வெல்லத்தை பொடிச்சு கூட சேர்த்துக்கலாங்க. 2 கப் அளவுக்கு பொடிச்ச வெல்லம் சேர்க்கணும். ஆனால் வெல்லம் சேர்க்கும் போது நம்ம வடிகட்டுறது ரொம்ப முக்கியம். இல்லைன்னா தூசியாக இருக்கும். நாட்டு சர்க்கரை அந்த அளவுக்கு தூசி இருக்காது. இது நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக 1 நிமிஷத்தில் நல்லா தளன்னு கொதிச்சிட்ருக்கு. இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காவை சேர்த்துக்கோங்க. அடுத்து நம்ம பொடி பண்ணி வச்சுருந்த அரிசியை கொஞ்சமாக சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டே இருங்க. அடுப்பு தீயை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அரிசி பொடியை கொஞ்சமாக சேர்த்து நல்லா கைவிடாமல் இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருங்க. அப்போ தான் கட்டிகள் மாதிரி வராது. சப்போஸ் கட்டிகள் மாதிரி வந்தாலும் பயப்படாதீங்க. அடுப்பு தீயை மிதமான சூட்டில் வச்சு இதை கலந்து விட்டுட்டே இருந்தீங்கன்னா அந்த கட்டிகள் எல்லாமே போயிடும். நிறைய பேர் அது கட்டிகள் வருதுன்னு சொல்லிட்டு அப்படியே கேஸ் ஆஃப் பண்ணுறது, இல்லைன்னா தண்ணியை ஜாஸ்தி ஊற்றுறது அதெல்லாம் பண்ணாதீங்க. கீப் ஆன் இதை இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அந்த கட்டிகள் எல்லாமே போய் கரைஞ்சி வந்துடும். பாருங்கள், இதை நம்ம குக்கரில் வேக வைக்க போகிறது இல்லைங்க, கையில் தான் நம்ம கலக்க போகிறோம். எக்ஸாக்டாக இதை 15 நிமிஷம் நம்ம குக் பண்ணணுங்க. நீங்கள் பக்கத்துலேயே நின்று கிளறணும்னு அவசியம் இல்லை. ஒரு 3 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி நடுவில் கிண்டி விட்டாலே போதும். அரிசி நல்லாவே வெந்து போயிடும். எக்ஸாக்டாக ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா திக்காயிடுங்க. இதுவே நீங்கள் குக்கரில் வைக்கிறீங்கன்னா லோ ஃப்ளேமில் 3 விசில் வைங்க போதும். இப்போ நம்ம இதை 15 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம பார்ப்போம். எக்ஸாக்டாக ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அரிசி நல்லா வெந்துடுச்சுங்க. கையில் எடுத்து உருட்டி பார்த்தீங்கன்னா நல்லா உருண்டு வரணும். கடாயிலேருந்து சுருண்டு வரணுங்க. இதுதான் பக்குவம். கடைசியாக இதில் கொஞ்சமாக ஏலக்காய் தூள், ஒரு 1/4 கப்லேருந்து 1/2 கப் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நான் 1/4 கப் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். நீங்கள் எந்த அளவுக்கு நெய் சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு திருவாதிரை களி சூப்பராக இருக்கும். நெய் சேர்த்துட்டு 1 நிமிஷம் மிதமான சூட்டில் நல்லா கலந்து விட்டுருங்க. இது கொஞ்சம் தள்ளன்னு இருந்தால் தாங்க நல்லாயிருக்கும். ஏன்னா ஆறும் போது இது கொஞ்சம் இறுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த மாதிரி தள்ளன்னே இருக்கட்டும். நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா சுருண்டு வரணுங்க. இது சாப்பிடும் போது கொஞ்சம் ரவை தெரியணும், அந்த அரிசி தெரியணும். அப்போ தான் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இது தாங்க கரெக்டு பக்குவம். கடைசியாக இதில் நம்ம வறுத்து வச்சுருந்து முந்திரி பருப்பை இதில் சேர்த்துடலாம். முந்திரி பருப்பை சேர்த்துட்டு மிதமான சூட்டில் 1 நிமிஷம் நல்லா கலந்து விட்டு
அடுப்பை அணைச்சிருங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான திருவாதிரை களி நமக்கு ரெடி ஆயாச்சு. இந்த அளவுகளோடு நீங்கள் செய்யும் போது கரெக்டாக இருக்குங்க. நீங்கள் எந்த கப்பில் அரிசி அளந்தீங்களோ அதே கப்பில் தான் தண்ணியை அளக்கணும். அப்போ தான் இது பர்ஃபெக்டாக வரும். இதே அளவுகளோடு செய்யுங்க, உங்களுக்கும் இது சூப்பராகவே வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் நான் பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.